Hello viewers, happy day to all. Once again welcome to our Vidya Lakshmi YouTube channel. நம்ம இந்த சேனல்ல எல்லா சப்ஜெக்ட்ஸோட வீடியோஸும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம இன்னைக்கு இந்த விஷுவல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா கிளாஸ் 10 யூனிட் நம்பர் 10 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அத பத்தின செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படினு சொன்னா what is mean by chemical reaction? Chemical reaction na enna appdin paathom. Why we want to know that chemical reaction அப்படின்றதையும் பார்த்தாச்சு. And then how we can represent the chemical reaction அப்படின்றத டீடைலா பார்த்துட்டோம். Then last one types of chemical reaction. எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்றதையும் அங்க பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ல ஓட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போறோம். ஸோ this visual is must important with your subject like chemistry. So watch it clearly from first to end of this video, right? So உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். So கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக்ஸ் கொடுங்க. If you have any doubts me, you just ask me. Okay, right. So let us start our lesson. So types of chemical reaction two phenomenon based பண்ணிருக்கு அப்படினு சொல்லிருக்கோம். That is first one is known as based on the nature of rearrangements of atoms. அதாவது reaction involve ஆகிற reactant components ஓட rearrangements எப்படி அது மாத்தி bind ஆகுது அப்படின்ற behavior depend பண்ணி it's categorized by 5 different types of chemical reactions. First one is known as combination reaction, second one is known as decomposition reaction, third one single displacement reaction, fourth one double displacement reaction, and finally it's having like combustion reaction. So based on the rearrangements of atom depend pani 5 criteria it simply explain within a subject, right? First of all we want to know and discuss like a combination reaction. Combination reaction na it's nothing but that's the data it's getting from on that heading la irundhu nama therinjukka mudiyum. Reaction mean is based on that chemical reaction. Combination அப்படினு சொன்னா என்ன அப்படினு பார்த்தோம்னா ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆற ரியாக்டன்ட் பார்ட்டிகல் ரெண்டும் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொவைட் பண்ணுச்சு அப்படின்றது தான். ஸோ இங்க பாருங்க A and B இட்ஸ் ப்ரொவைடட் பை லைக் A and B. ஸோ A and Bன்றது ரியாக்டன்ஸ் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ரியாக்ஷன் இருக்கிறது என்னது ப்ராடக்ட் லைக் as AB. ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னா two reactants or react to each other and provided like one kind of product. So நம்ம உடனே கேட்கலாம் சார் என்ன சார் அப்போ ரெண்டு ரியாக்டன்ட் மட்டும்தான் வந்து ஒரு காம்பவுண்ட் ப்ரொவைட் பண்ணா அது காம்பினேஷன் ரியாக்ஷனா? நோ, நாட் அட் ஆல். லைக் தட் two or more reactant or react to each other it's provided like only one product. So எந்த ப்ராசஸ்லாம் ப்ரொவைட் ஆகிற ப்ராடக்டோட கவுண்ட் ஒன்னே ஒன்றா இருக்கோ அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே combination reactions தான். So combination reactions mean two or more reactant or react to each other it's provided like single product. These kind of process are known as combination reaction, right? So for some examples with you, see right now for that first process is known as carbon dioxide formation. நம்ம reaction first பார்த்த மாதிரி தான் 3 step நம்ம தெளிவா பார்க்கலாம் பாருங்க. reactants என்னெல்லாம் இருக்கு? கார்பனும் ஆக்சிஜனும் இருக்கு, ரெண்டும் பைண்ட் ஆகுது. ப்ராடக்ட் என்ன ப்ரொவைட் பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடை ப்ரொவைட் பண்ணுது. கெமிக்கல் ரியாக்ஷன் லைக் தட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தோம்னா ரியாக்டன்ஸ் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தோம்னா ப்ராடக்ட். ஸோ இன் பிட்வீன் ஆன் தட் ஆரோ மார்க் இட்ஸ் லைக் தட் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் த ப்ராசஸ். ஸோ ரியாக்டன், ப்ராடக்ட் அண்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன் அட் தட் சேம் திங் ஃபார் தட். ஸோ இங்கே என்ன பார்க்குறோம்? கார்பன்றது ஒரு காம்போனன்ட், ஆக்சிஜன்றது ஒரு காம்போனன்ட், ப்ரொவைட் ஆனது ஒரே ஒரு ப்ராடக்ட் லைக் as கார்பன் டை ஆக்சைடு. ஸோ such kind of combination reaction. Next பார்க்கலாம் hydrogen react with the chlorine. This is not for chloride, this is known as chlorine. Okay, so hydrogen react with the chlorine it's provided like hydrogen chloride. Okay, no இங்க two components reactionல involve ஆயிருக்கு hydrogen and chlorine, but ஆனா provide ஆனது ஒரே ஒரு compound like hydrogen chloride. So these kind of reactions are known as combination reaction. So இங்க பாருங்க green color balls are known as chlorine identification and ash color particles are known as hydrogens, depends on the atomic particles. Okay,
ஸோ அதை பேஸ் பண்ணி ரெண்டும் மர்ஜ் ஆகி பைண்ட் ஆகிட்டு ரெண்டு மாலிகுலை ஹைட்ரஜன் குளோரைடை ப்ரொவைட் பண்ணுது. இது நமக்கு தெளிவாக புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ் ஃபர்தர்லி categorized by 3 different products. Like that, element type of reaction, element compound type of reaction, and compound type of combination reaction. Element to provide like compound reaction is which is known as the simplest criteria. Like that, வருஷ கணக்கா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு பள்ளிக்கூடத்தில் எடுத்துகிட்டு போய் உங்களோட பசங்களை சேர்க்குறீங்க. நீங்கள் சரியான ஸ்கூலில் தான் உங்கள் பசங்களை சேர்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இங்கே வித்யாலக்ஷ்மி ஸ்கூலுக்கு வாங்க, இங்கே இருக்கிற டீச்சர்ஸோடு நீங்கள் பேசி பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஸ்கூலை சுற்றி பாருங்கள். இங்கே ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு கூட அவங்க வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவாங்க. இங்கே தாங்க பேனல் போர்டு, டிஜிட்டல் பேட் எல்லாம் வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி எடுக்கிறாங்க. என் பசங்களும் இதே பள்ளிக்கூடத்தில் தாங்க படிக்கிறாங்க. நான் அவங்கள வெறும் ஆசிரியராக மட்டும் பார்க்கல. உங்கள் குழந்தைகள் தவறு செய்யும் பொழுது, அதாவது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் அவங்க எடுக்கும்போது இந்த குழந்தைங்க ஏதோ ஒரு தவறு செய்யும்போது அவங்க இன்னொரு பெற்றோர்களாக கூட நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க உரிமைகளோடு கண்டிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல இடத்துல, அதாவது என்னோட குழந்தைங்கள சேஃப் ஹேண்ட்ஸில் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் சொல்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். வித்யாலக்ஷ்மி ஸ்கூல் தான் பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தோணும். இல்லைங்க, நீங்கள் 4-5 ஸ்கூலோட கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். வித்யாலக்ஷ்மி ஸ்கூல் தாங்க சூப்பர். நான் சொல்கிறத கேளுங்க. உங்கள் பசங்களையும் வித்யாலக்ஷ்மி ஸ்கூலில் எடுத்துகிட்டு சேருங்க. உங்கள் குழந்தைங்கள பெஸ்ட் ஆக்குங்க. Sulfur react with oxygen, it's provided like sulfur dioxide. What it is? Sulfur react with oxygen, it's provided like sulfur dioxide. Okay, now. So next for that, compound element reaction. Compound element reaction are known as phosphorus trichloride react with the chlorine, it's provided like phosphorus pentachloride. So this is kind of phosphorus trichloride என்றது ஒரு compound and chlorine என்றது ஒரு element and then provided like phosphorus pentachloride அப்படின்றது ஒரு compound. So element சேர்ந்து ஒரு compound provide ஆகிறதும் compound element சேர்ந்து ஒரு compound provide ஆகிறதும் same type of combination reaction only. Then next one is known as compound provided like compound reaction. These also known as combination reaction. So silicon dioxide and calcium oxide is provided by calcium silicate. So in this kind of processes are known as compound type of chemical reaction. So these 3 types of combination reactions is there. Generally in our combination reactions are exothermic in process. So எந்த மாதிரி element சேர்ந்து ஒரு compound provide பண்ணாலும் சரி, இல்ல compound element சேர்ந்து ஒரு compound provide பண்ணாலும் சரி, or compound சேர்ந்து ஒரு compound provide பண்ணாலும் சரி, எந்த மாதிரி process நடந்தாலுமே that process is carried by that exothermic process. Exothermic நமக்கு நல்லாவே தெரியும். Exothermic mean heat liberation of the process. அந்த process நடக்கும்போது product provide ஆகும்போது parallel என்ன provide ஆகும்? Heat energy provide ஆகும். For that simplest thing, போன processல பார்த்தோம் இல்லையா, carbon react with oxygen is provided like carbon dioxide and heat energy ன்னு சொல்றோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு சொன்னா சிம்பிளா நம்ம பேசுவோம். நம்ம வீட்டில் அடுப்பு எரிக்கிறோம் இல்லையா, விறகு கட்டையை போட்டு பற்ற வச்சு எரிக்கிறோம். அப்போ இது என்ன, அந்த விறகு கட்டையில் இருக்கிறது கார்பன். ஓகே, நோ, எஸ் ஆர் நோ, கார்பன் தானே கட்டை, சரியா? ஹைட்ரோ கார்பன். ஸோ அப்போ அந்த கார்பன் இருக்கு, பற்ற வைக்கிறோம். அது எப்படி அடுப்பு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கட்டையை பற்ற வச்சா எரிஞ்சிருமா? எரியாது. இந்த ஒன்லி presence ஆஃப் ஹேர். ஸோ ஹேர்ல இருந்தால் தான் அந்த விறகு கட்டை கூட எரியும், சரியா? ஸோ அப்போ அந்த கட்டையை பற்ற வைக்கிறோம். பற்ற வச்சது என்ன, அது ஹேரில் இருக்கிற ஆக்சிஜன் அப்சார்ப் பண்ணிட்டு அந்த கட்டையை அந்த ஃபர்தர் அந்த ஃபயர் பேர்ன் பண்ணிகிட்டே போகுது. பேர்ன் பண்ணிகிட்டே போனால் என்ன ப்ரொவைட் ஆகுது? புகை வருது, இல்லை கறி கிடைக்குது. ஓகேண்ணா, கறி கிடைச்சது, இட்ஸ் சிம்பிளஸ்ட் திங். புகை வருது இல்லையா, தட் ஃபியூம்ஸ் இட்ஸ் நோன் ஆஸ் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ அது ப்ரொவைட், அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பேரல என்ன பண்ணுது? ஹீட் லிபரேட் ஆகுது. நம்ம வாட்டரை பாயில் பண்ணாலும் சரி, இல்லை ஃபுட்டை மேக்கப் பண்ணாலும் சரி, ரெண்டுமே என்னது? ஹீட் எனர்ஜியால் நடக்குது. ஸோ அப்போ அந்த ஹீட் எனர்ஜியும் பேரல ப்ரொவைட் ஆகுதுன்றது நமக்கு புரியும். ஸோ ஜென்ரலி இன் அவர் காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் exothermic in nature. So this is the important content for our 1 marks part. So these are the 2 marks part of that in our combination reaction. What is mean by combination reaction?
types of mention the types of combination reaction கேட்கலாம். And then 1 marks ல பார்க்கறச்சே generally in our combination reactions are dash in nature அப்படின்னு சொன்னா exothermic in nature நமக்கு சொல்ல தெரியணும். சரியா? Next followed by that it's known as combination reaction பார்த்து முடிச்சாச்சு. Next see like that in our simplest reaction like that. So நம்ம சொன்னோம்ல அடுப்பு எரிக்கிற கதை இதுதான் கண்ணா, வேற ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, இங்கிட்டு இருந்து கார்பன் பார்ட்டிகல்ஸ் வருது, நம்ம கொடுக்குற ஹுட் இங்க வருதுன்னு இமேஜினேட் பண்ணுங்க. இங்க இருந்து ஹேர்ல இருந்து எடுக்கிற ஆக்சிஜன் அப்சார்ப் பண்றோம்னு இமேஜினேட் பண்ணுங்க. ரெண்டும் பாருங்க பர்ன் ஆகுது, பர்ன் ஆயிட்டு கார்பன் டை ஆக்சைடை ப்ரொவைட் பண்ணுது. அப்போ இங்க பர்ன் ஆகிற இடத்துல என்ன ப்ரொவைட் ஆகும்? ஹீட் எனர்ஜி லிபரேட் ஆகும். அந்த ஹீட் எனர்ஜி வச்சு நம்ம என்ன செஞ்சுக்க முடியும்? வாட்டர் பாயில் பண்ணலாம், ஆர் ஃபுட் மெட்டீரியல்ஸை நம்ம குக் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஹெல்ப்ஃபுல் ஃபார் அவர் general life. So science is nothing but my dears நம்ம general life ஓட homogeneous-ஆ mix-up ஆயிருக்கிறது தான் நம்மளோட science, right? Next we want to discuss like combination reaction or composition reaction. Both the words are relevant to the same meaning for that combination or composition. It's also opposite reaction for the combination reaction. Combination reaction என்ன சொல்லிட்டோம்? Two or more reactant to each other, it's provided like single product அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது இங்க அப்படி ரிவர்ஸ். Single product it's disturbing to there itself, it's provided like different kinds of product. ஸோ ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டு அதை டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னு சொன்னா ரெண்டோ இல்லை ரெண்டுக்கு மேலேயே ப்ராடக்ட்ஸை ப்ரொவைட் பண்ணிச்சுன்னா these kinds of reactions are known as decomposition reaction or decombination reaction. ஸோ decombination என்ன? ரெண்டு சேர்ந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணுது. டீகம்போசிஷன் என்ன? ஒன்றா இருக்கிறது ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. தட் இஸ் சிம்பிளஸ்ட் திங் லைக் தட். ஸோ வாட் இஸ் மீன் பை டீகம்போசிஷன் ரியாக்ஷன்? சச் எ கைண்ட் ஆஃப் சிங்கிள் reactant, it's decomposed there itself, it's provided like two or more product. These kind of reactions are known as decomposition reaction or decombination reaction. For that simplest example for that is known as, see right now, A and AB is provided like A and B for that simplest splitting of particles. For that example like that, potassium chloride. Potassium chloride or sodium chloride. நீங்க எது வேணா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துக்கிறது potassium chloride எடுத்துக்கிறேன். potassium chloride எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? வாட்டர்ல இன்வால்வ் பண்ணோம்னு சொன்னா it simply splitting the ions like potassium ion and chloride ion. So these all happens like that. Decomposition reaction. Next see like that the same thing for in our decomposition reaction for calcium carbonate. Calcium carbonate which look like as any marbles, right? This is known as limestone. Calcium carbonate is a chemical name. Limestone is known as a laboratory name and the commercial name is known as marbles. Marbles is nothing but calcium carbonate. The calcium carbonate solid phase la irukku. நம்ம என்ன பண்ணுவோம்? heat energy supply பண்றோம் அப்படினு சொன்னா it simply liberated by calcium oxide and carbon dioxide. so பெருசா இருக்கிற molecule சின்னதா ரெண்டா உடைஞ்சுது குட்டி குட்டியா ரெண்டு molecules provide பண்ணுது அப்படினு சொன்னா these types of chemical reactions are known as decomposition reaction. Okay, so see for it, calcium carbonate என்ன பண்ணதுக்குன்னா ஹீட் பண்ணோம்னு சொன்னா calcium oxide and carbon dioxide ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ பெரிய மாலிகுல் ரெண்டு குட்டி குட்டி மாலிகுல்ஸா ஸ்ப்ளிட் ஆச்சுன்னு சொன்னா these are known as decomposition reaction. See for that examples like that. In our decomposition reactions also further categorized for three different criteria. What is it means? Thermal decomposition and electrolytic decomposition and then photo decomposition. Thermal decomposition பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பர்டிகுலர் காம்பவுண்டா இருக்கிறத நம்ம ஹீட் பண்ணா ரெண்டு சிம்பிள் காம்பவுண்டா ஸ்ப்ளிட் ஆச்சு அப்படின்னு சொன்னா that kind of processes are known as thermal decomposition. நம்ம போன ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா calcium carbonate. calcium carbonate நான் ஹீட் பண்ணா அது calcium oxide and carbon dioxide ஸ்ப்ளிட் ஆகுது. That is known as thermal decomposition reaction. Next பார்க்கறச்சே is known as electrolytic decomposition. இதை நம்ம எல்லார் வீட்லயுமே யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். எங்கன்னு சொல்ல முடியுமா? எங்கன்னு திங்க் பண்றீங்களா? வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றச்சே ஒரு ஹெவி லோட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை பில்ட் பண்ணும்போது அங்கே எர்த்து போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா?
அங்கே பார்க்கும்போது பள்ளம் தோண்டிட்டு அதில் நிறைய மெட்டீரியல்ஸ் ராக்கி பார்ட்டிகல்ஸ் அண்டு சாண்ட் எல்லாம் போட்டுட்டு உப்பு கொட்டுவாங்க. தட்ஸ் லைக் as sodium chloride. சோடியம் குளோரைடு ஏன் போடுறாங்க? ஓவர் வோல்டேஜ் அங்கே பாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது சக் பண்ணிக்கிட்டு வீட்டில் இருக்கிற ஹோம் அப்ளைன்சஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த எர்த்து போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த எர்த்தை பார்த்தீங்கன்னா உப்பு கொட்டிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி விடுவாங்க. அது மோல்டன் நேச்சரில் வந்துடும். அதனால அதை என்ன பண்ணும்? ஈஸியாக எக்ஸ்ட்ரா பவர் ஓவர் வோல்டேஜ் வந்ததுன்னா அது சக் பண்ணி கிரவுண்டுக்கு கொடுத்துரும். திஸ் இஸ் நோன் அஸ் எர்த் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அது என்ன ஆகும்? செவரல் இயர்ஸ் போச்சு அப்படின்னு சொன்னால் அதுவும் என்ன ஆகும்? கண்டாமினேட் ஆயிரும், அதாவது ஸ்பிளிட் ஆயிரும். அது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம போடுற சோடியம் குளோரைடு அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்சார்ப் பண்ணி அதாவது அங்கே பாஸ் ஆன ஓவர் வோல்டேஜில் கிடைச்ச ஹீட் எனர்ஜியை, அதாவது அது என்ன எனர்ஜி? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிட்டு அது காம்பவுண்டு ஸ்பிளிட் ஆயிரும். சோடியம் அண்டு குளோரைடா செவரல் இயர்ஸ், மினிமம் ஃபார் தட் 8 to 10 இயர்ஸ்க்கு அந்த எர்த்து தாங்கும். அந்த 8 to 10 இயர்ஸ்க்கு கழிச்சு அது என்ன ஆகும்? டீகம்போஸ் ஆகும், பிரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது? அதில் ஓவர் வோல்டேஜை எடுக்க முடியாது. அப்போ என்ன சொல்லுவார் நம்ம எலக்ட்ரீஷியனை? திரும்ப அந்த எர்த்தை ரீப்ளேஸ் பண்ணணும், வேற இடத்துல போடணும், இல்லை அதை மாற்றணும், அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் மாற்றணும்னு சொல்லுவாங்க இல்லையா? திஸ் இஸ் நோன் அஸ் electrolytic decomposition. And then third one is simplest known as photo decomposition. Photo decomposition photo கிடையாது. Photons mean it's getting from our sunlight. நம்ம sunlight இருந்து கிடைக்கிற எனர்ஜியே photons அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த photons-ஐ வச்சு நம்ம ஃபாலோ பண்ணுற ரியாக்ஷன்ஸ் தான் photo decomposition. Photo decomposition உனக்கு சிம்பிளாக ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ எல்லாருமே மொபைல் வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு எல்லாரும் லைக் பண்ணுறீங்க. அப்படி லைக் பண்ணும்போது லைட் சோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக நின்று தான் நீங்கள் ஸ்னாப் எடுப்பீங்க. லைட் சோர்ஸ் உனக்கு பின்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்னாப் எடுத்தீங்கன்னா பிளாக்காக தான் தெரியும் உங்கள் ஃபேஸஸ்லாம். நம்ம ஃபேஸஸ்லாம் தெரியும், எல்லாமே எடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த செல்ஃபி எடுக்கும்போது பாருங்கள், லைட் சோர்ஸ் நமக்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா மொபைல் வச்சு ஹாய் சொல்லி அப்படி ஒரு ஸ்னாப் எடுப்போம். ஸோ அப்போ அதை வச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன விஷயம் அதில் இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம எடுக்கிற ஃபோட்டோ ஃபிலிமில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் இட்ஸ் லுக் லைக் எஸ்னே கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். அப்போ அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸை நம்ம கொடுக்குற லைட் எனர்ஜி என்ன பண்ணுது? அஃபெக்ட் பண்ணுது. அப்படி அஃபெக்ட் பண்ணி அதை டீகம்போஸ் பண்ணுது. அப்படி அந்த டீகம்போஸ் பண்ணும்போது தான் அந்த ஃபிலிமில் ப்ராப்பராக நம்மளோட இமேஜ் அப்பியரன்ஸ் செட்டில் ஆகாமல் அது பிளாக்கிஷ் ஆயிடுது. ஓகே, திஸ் இஸ் நோன் அஸ் photo decomposition. நம்ம ஃபோட்டோ ஃபிலிமில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் நோன் அஸ் சில்வர் bromide. சில்வர் bromide டீகம்போஸ் ஆகிட்டு சில்வர் அண்ட் bromine கன்வெர்ட் ஆயிருதுக்குண்ணா. ஸோ தீஸ் 3 types ஆர் categories by decomposition reaction. Moreover, நம்ம combination reactionல எப்படி the nature of combination reaction is known as exothermic reaction அப்படின்னு சொன்னோமோ, at the same thing decomposition reaction is also followed by that endothermic reactions. So endothermic reaction followதுன்னு சொன்னா it must be needed for absorb the heat energy. நம்ம எந்த ஒரு chemical reaction follow பண்றோம், decomposition reaction follow பண்ணனா நம்ம அங்க எனர்ஜியை கொடுத்தா மட்டும்தான் அந்த process நடக்கும். அப்படி இல்லைன்னா அது சரௌண்டிங்ல இருக்கிற எனர்ஜியை கூட அப்சார்ப் பண்ணிட்டு தான் டீகம்போஸ் ஆகும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? இதை இன்னும் உனக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்ம அதுவும் நம்ம ஜென்ரல் லைஃப்ல இருந்தே தான். நம்ம எனர்ஜி லோவா இருக்கிறச்சே என்ன பண்ணுவாங்க, நம்ம பிடி டீச்சர்ஸும் சரி நம்ம பேரண்ட்ஸும் சரி என்ன பண்ணுவாங்க கண்ணா, குளுக்கோஸை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும், எனர்ஜி கொஞ்சம் கேதர் ஆகும், நம்ம கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகும் ரைட்டா. அப்போ அந்த குளுக்கோஸில் என்ன இருக்குது, அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே சார் குளுக்கோஸ்னு. கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் C6H12O6 அப்படின்றது தான் குளுக்கோஸோட ஃபார்முலா. அப்போ அதை என்ன பண்ணுறாங்க, வாட்டரில் ஆட் பண்ணுறாங்க. வாட்டரில் ஆட் பண்ணி டிசால்வ் பண்ணுறச்சே அது அவரோட பார்ட்டிகல்ஸ் பாண்டை லூஸ் பண்ணிக்கிட்டு எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுது. அதுதான் அங்கே நடக்கிற ப்ராசஸ். அப்போது அந்த குளுக்கோஸை வாட்டரில் போட்டு ஸ்டிர் பண்ணுறச்சே அந்த டம்ளர் அந்த ஜார் ஆர் அந்த கண்டெய்னர் டச் பண்ணி ஃபீல் பண்ணிங்கன்னா கூலாக ஃபீல் ஆகும். ஏன் அப்படின்னு சொன்னால் C6H12O6 இருக்கிற bunch of molecules of in your compound it can be losing their bonds. losing their bonds இருக்கும்போது அந்த லூஸ் ஆகிறதுக்கு அதுக்கு என்ன வேணும், இட்ஸ் மஸ்ட் பி ரிக்வயர்ட் ஃபார் எனர்ஜி. அந்த எனர்ஜி என்ன பண்ணுது, அட்மாஸ்பியர்லேருந்து அதுவே எடுத்துக்குது. அப்படி அந்த ஹீட் எனர்ஜி அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுறதுனால தட் ப்ராசஸ் இஸ் known as endothermic reaction. So must we want to recall for that all kinds of decomposition reactions are based on endothermic reactions, right? So then next for the details about in our thermal decomposition. thermal decomposition என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, நான் எடுத்துருக்கிறேன் காம்பவுண்டு கால்சியம் கார்பனேட். நம்ம சொன்னோம் இல்லையா, மார்பிள்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கிறோம்.
heat பண்ணுச்சு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா it's going to be that red hot like that conversion of calcium oxide and liberation of carbon dioxide. நல்லா பாருங்க அந்த வேப்பர்ஸ்லாம் இங்க கார்பன் டை ஆக்சைடோட வேப்பர்ஸ் அங்க டெபாசிட் ஆகுது பாருங்க. see like that test tube பாட்டம்ல calcium carbonate நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். அதை நான் ஹீட் பண்ணுறச்சே என்ன ஆகுது கார்பன் டை ஆக்சைடோட வேப்பர்ஸ் அந்த டெஸ்ட் டியூபோட வால்ஸ்ல டெபாசிட் ஆகுது. this is the simplest evidence for thermal decomposition, right? see for the next thing like that electrolytic decomposition. Electrolytic decomposition is simply happens for these phenomenon. see like that sodium போட்டிருக்கோம் and chlorine போட்டிருக்கு, அதோட அயானிக் ஸ்பீஷிஸஸ்லாம் இங்கே தான் சர்க்குலேட் ஆகும். நம்ம பார்க்குற எர்த்து போடுறோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த எர்த்தோட கண்டிஷன்ஸ் தான் இது. அதை நம்ம எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறோம், ஓவர் வோல்டேஜை இங்கே பாஸ் பண்ணுறோம், அப்போ அது என்ன அது டீகம்போஸ் ஆகிட்டு அயான்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இந்த அயானிக் ஸ்பிளிட்டிங் அயான் ரியாக்ஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறோம். பாருங்கள் எலக்ட்ரான்ஸ் அங்கே மூவ் ஆகுது, சோடியம் எலமெண்ட்டை அயான் ஆகவும் குளோரின் எலமெண்ட்டை அயான்ஸ் ஆகும் கன்வெர்ட் பண்ணி முடிகிற வரைக்கும் நம்ம வீட்டில் போட்ட அந்த எர்த்து ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் அது ஆல்ட்ரேட் ஆயிரும். ஒன்று. ரெண்டாவது இங்கே பாருங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா ஹைட்ரஜன் பேட்டரிஸ், நம்ம பேட்டரிஸ்குள்ளார நடக்கிறதும் இப்போ ஜென்ரலாக பவர் கட் ப்ராப்ளம் வருது அப்படின்ற ஏரியாலாம் என்ன பண்ணுறோம் நம்ம மக்கள் வீட்டில் யூபிஎஸ் இன்வெர்ட்டர் அப்படின்ற ஒரு சிஸ்டமை யூஸ் பண்ணுறோம். அங்கே யூஸ் பண்ணுற பேட்டரின்னு ஒன்று இருக்குது. அந்த பேட்டரி என்ன ஆகும் செவரல் இயர்ஸ் கழிச்சு எக்ஸ்பைரி ஆகும். அது என்ன எக்ஸ்பைர் ஆகுதுன்னா திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் ப்ராசஸ் லைக் தட். அங்கே இருக்கிற எலக்ட்ரோலைட் வாட்டர்லேருந்து அயான்ஸ் பாஸ் ஆக ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் லிபரேட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம அப்பப்போ டிஸ்டில் வாட்டரை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன். அதுவும் எக்ஸ்பயர் ஆன பிறகு அது டீகம்போஸ் ஆகும். ஸோ தட் இஸ் ஆல்சோ decomposition process like that. So every want to recall for that all those things, every actions in our body and in our surroundings happens like that chemical reactions. So that in our decomposition or in a combination reactions. Okay, try to be feel like that all those things, right? So next for that photochemical decomposition. Photochemical decomposition is nothing but see for that person it's added by that silver nitrate. First என்ன பண்ணிருக்காரு அந்த பீக்கர்ல சில்வர் நைட்ரேட் போட்டாரு. நெக்ஸ்ட் சோடியம் குளோரைட் போடுறாங்க. என்ன பாருங்க white color substance like that silver chloride it's forming like that. சில்வர் குளோரைட் அங்க ஃபார்ம் ஆகுது. சரியா? அந்த ஃபார்ம் ஆன சில்வர் குளோரைடை ஃபில்டர் பண்றோம் நம்ம. அப்படி அந்த ஃபில்டர் பண்றச்சே இட்ஸ் deposited like a silver chloride substance. என்னக்கன்னா சில்வர் குளோரைட் சப்ஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த சில்வர் குளோரைட் சப்ஸ்டன்ஸ் எடுத்து ட்ரை பண்ணிட்டு அந்த பாருங்க அந்த கிளாஸ் பிளேட்ல பார் பண்றோம். அந்த கிளாஸ் பிளேட் ஃபுல்லா செக்ரிகேட் பண்ணுவோம். அந்த பாருங்க ஃபில்ட்ரேட் பண்ண மெட்டீரியல் அங்க காமிக்கிறாங்க பாத்தியா? என்ன கலர் இருக்கு? கலர்லெஸ்ஸா இருக்கு. தட்ஸ் மீன் white appearance is there. அதுல பாருங்க ஒரு ரிங் கொண்டு வந்து வச்சிருக்காரு. that ring is known as metallic ring. அதுக்கு மேல பாருங்க லைட்டை பாஸ் பண்ணாங்க. காமிச்சாங்க இல்லையா? லைட்டை பாஸ் பண்ணாங்க. இப்படி லைட்டை பாஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த ரிங்கை ரிமூவ் பண்றாங்க. பாருங்க நம்ம அந்த சப்ஸ்டன்ஸை போடும்போது கலர்லெஸ் ஒயிட் இருந்தது இல்லையா? அந்த ஒயிட் சர்ஃபேஸ் அப்படியே தெரியுது. அந்த லைட் பட்ட இடம் எல்லாமே என்னவாச்சு? கலர் டல் ஆச்சு. தட் மீன்ஸ் இட்ஸ் அஃபெக்டட் பை த photo light. That is happens like in our photochemical decomposition. Once again you just see like that silver nitrate added by sodium chloride, it's forming like silver chloride. Want to filtrate like that, residue provide ஆகுது. அந்த ப்ரொவைட் ஆன மெட்டீரியல் எடுத்து ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கவனிங்க. ஃபன்னல்லேருந்து அந்த ஃபில்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணி கிளாஸ் பிளேட்டில் பிளேஸ் பண்ணுறோம். கிளாஸ் பிளேட்டில் பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்டன்ஸை ட்ரை பண்ணுறோம். சரியா? ஓகே, ட்ரை பண்ணுறோம் பாருங்க. என்ன கலர் ஐடென்டிஃபை ஆகுதுக்குன்னா கலர்லெஸ். தட்ஸ் மீன் ஒயிட்டாக ப்ரெசென்ட் ஆகுது. அதுக்கு மேலே ப்ரொடெக்டராக ஒரு ரிங்கை பிளேஸ் பண்ணுறோம். ரிங்கை பிளேஸ் பண்ணிவிட்டு லைட்டை ஃப்ளாஷ் பண்ணியாச்சு. லைட்டை ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விடுறோம். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ரிங்கை ரிமூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிங்கு அதாவது மெட்டல் இல்லையா, அந்த மெட்டலை அந்த லைட்டை அந்த சப்ஸ்டன்ஸ் மேலே படாமல் ப்ரொடெக்ட் பண்ணிருச்சு. ஸோ மற்ற ஏரியாலாம் என்ன இருக்குது பாருங்கள் கலர் டல் ஆயிடுச்சு. பிகாஸ் it happens like that decomposition reaction. So this is the clarified evidence for your types of chemical reaction. So நம்ம combination and decomposition பார்த்திருக்கிறோம். So அதுக்கான differences is there. First one is known as combination reaction. Combination reactions are one or more reactant to each other to provide like a single product.
decomposition பார்த்தோன்னு சொன்னா as a single product it's decompose themselves to provided like 2 or more products. Then next one, energy it can be released. Yes, because it's an exothermic reaction. இங்க பார்க்கறதுச்சே energy is absorbed because it's known as endothermic process. And then element or compounds or maybe it's in that reactants. At the same thing for that single compound is takes part in the reactant nature. And then last one, combination reactions are exothermic in nature, and then decomposition reactions are endothermic in nature. Example for that exothermic reaction is known as washing soda dissolves in our water. நம்ம வீட்லயே துணி துவைக்கிறத நல்லா பார்த்திருக்கலாம். வாஷிங் பவுடர் எடுத்து நார்மலா வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா நம்ம கைக்கு என்ன ஃபீல் ஆகும்? ஹாட்னஸ் ஃபீல் ஆகும். பிகாஸ் அங்க இருக்கிற காம்போனன்ட் கம்பைன் ஆகுது. இதோட வாட்டரோட கம்பைன் ஆகுது. அதனால அது என்ன பண்ணுது? ஹீட்டை லிபரேட் பண்ணுது. So this is known as example for decombination reaction. Then next one is spoiling of food. Winter season விட சம்மர் சீசனில் ஃபுட்டெல்லாம் சீக்கிரம் கண்டாமினேட் ஆகும், அதாவது கெட்டு போயிடும். நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம். ஸோ வெயில் காலம் வந்துருச்சு, அம்மாலாம் சொல்லுவாங்க வெயில் காலம் வந்துருச்சு ஃபுட்டை நல்லா சேஃபாக வைங்க. உனக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அனுப்பும் போதும் சொல்லுவாங்க, டேய் தம்பி வெயில் படுற மாதிரி வச்சிடாத, ஃபுட்டு கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. ரீசன் என்னன்னு சொன்னால் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அதுக்கு பாயில் பண்ண ஃபுட்டுக்கு கிடைச்சதுன்னா அது ஹேரில் இருக்கிற ஆக்சிஜனை எக்ஸஸாக அப்சார்ப் பண்ணிவிட்டு அதை ஆக்சிடைஸ் பண்ணிடும். அப்படி ஆக்சிடைஸ் பண்ணிச்சுன்னா ஃபுட்டு contaminate ஆயிரும். ஸோ அதுதான் கண்ணா. ஸோ தீஸ் ஆர் த கண்டென்ட்ஸ் இஸ் கிளாரிஃபைடு பை த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் காம்பினேஷன் அண்ட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ நம்ம இந்த விஷுவலில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷனில் இருந்து 5 டைப்ஸ் இருக்குது. அந்த 5 டைப்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் we are detailedly discussed. Okay now. So first one combination reaction and second one decomposition reaction, and then finally differences between combination and decomposition reaction பார்த்திருக்கோம். This is an important 2 mark and 4 mark question for you. Moreover those are asking like 1 mark questions also. So clear ஆ படிச்சு மனசுல இருத்திக்கோங்க. I hope with you all are understood the clear content for combination and decomposition reaction for in this video. பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் பண்ணுங்க. Thanks for watching. Happy day to all.